மாய்கா தனது அரசியல் உயர் வாழ்வை உறுதி செய்ய விரும்புவதால் பரிகத்தா நேஷனல் கூட்டணியுடன் அது பேச்சுவார்த்தை நடத்துவதை குறை கூற முடியாது என்கிறார் உரிமை கட்சி தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி. தேசிய முன்னணிக்கு விசுவாசம் தவறாத மாய்கா கூட்டணியின் முக்கிய உறுப்பினரான அம்னோவை அதன் அரசியல் பின்னடைவுகளில் ஒருபோதும் கைவிட்டதில்லை. இருப்பினும் மாறிவரும் சூழ்நிலைகளில் அம்னோவும் அதே விசுவாசத்தோடு நடந்து கொள்ளாது என்பதை மாய்கா உணர தவறிவிட்டதாக ராமசாமி கூறினார். அம்னோ தனது சொந்த அரசியல் பிழைப்புக்காக டிஏபியை தழுவிக் கொள்வது சரி என்றால் மாய்காவும் அதன் எதிர்காலம் கருதி பரிகத்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை என தனது பேஸ்புக் பதிவில் அவர் கூறினார். மாய்காவின் உண்மையான பிரச்சனையே தேர்தல் தொகுதி ஒதுக்கீட்டில் அது அம்னோவை அதிகமாக சார்ந்திருப்பதுதான். தேசிய முன்னணியில் தனது இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ற அதிகப்படியான நம்பிக்கையில் பல ஆண்டுகளாக மாய்கா இருந்துவிட்டது. அதோடு அம்னோவும் கூட்டணி கட்சிகளை மரியாதையுடன் நடத்தும் என மாய்கா நம்பியிருந்தது. ஆனால் 2022 பொது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்காக பரம எதிரியாக இருந்த டிஏபியுடன் ஒட்டி உறவாட முடிவெடுத்த அம்னோ அதற்காக மாய்காவையும் மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவையும் ஓரங்கட்டியது. மாய்கா மாசிசா இரண்டையும் அம்னோவால் முதுகில் குத்த முடியும் என்றால் மாய்கா அதன் எதிர்காலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை அம்னோ குறை சொல்ல முடியாது என ராமசாமி சுட்டிக்காட்டினார். அரசியல் ஒத்துழைப்பு தொடர்பில் பரிகத்தானுடன் மாய்கா அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நடத்தியதை அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அண்மையில் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார். மாய்கா தேசிய முன்னணியில் இருந்து வெளியேறி பரிகத்தானை ஆதரிக்கும் தீர்மானத்தை கடா பினாங்கு மாய்கா தொடர்பு குழுக்கள் நிறைவேற்றியதை அடுத்து இவ்விவகாரத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக விக்னேஸ்வரன் கூறியிருந்தார்.